இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இந்நேரம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்களே பாருங்கள் எங்களுக்கு எப்படி இந்த நாள் போச்சுன்னு. நீங்கள் எல்லாரும் சமைச்சே டயர்டாக இருப்பீங்க. ஆனால் நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தே மல்லாந்துட்டோம். நாங்கள் அந்தமான் வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. ஆனால் அன்பின் வெளிப்பாடாக காலையிலேருந்து ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, பலகாரம், டிஃபன்லேருந்து எல்லாமே வந்துக்கிட்டே இருந்துச்சு. பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டேன், இனிமேல் ஒரு வாரத்துக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு தாங்கம்மா, என்ன இருக்குது சாப்பிடுன்னு யாரும் கேட்கக்கூடாதுன்னு. தீபாவளி அன்னைக்கு முறுக்கு, அதிரசம், குலாப் ஜாமுன்னு ஏதாச்சும் 1-2 ஸ்பெஷலாக வீட்டில் செய்வாங்க இல்லையா? நீங்கள் என்னென்ன சமைச்சிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ரெசிபி அதிகமாக வருது, காமனாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கத்து வீட்டு அக்கா அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சுற்றி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் முதல் நாளே விருந்து கொடுத்துட்டாங்க. விருந்து எங்களுக்கு தான், ஆனால் நாங்கள் எல்லாரும் சுற்றி நின்று தான் சமைச்சிட்டு இருந்தோம். உப்பு இருக்கா, காரம் இருக்கா, தண்ணியோட அளவு போதுமான்னு இப்படி பேசிக்கிட்டே ஆளுக்கு ஒரு கை போட்டு பிரியாணி தம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அதனால் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாருமே ரெடியாகி சாப்பிட போயிருந்தோம். இப்போ இதுதான் நம்ம வீட்டு பால்கனி அப்படின்னா இந்த வீடு தான் பக்கத்து வீடு. அவங்க வெறுஞ்சோறு சாப்பாடும் செஞ்சுருந்தாங்க. அதை தான் மாடியில் வச்சு அஸ்வருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து சமைச்ச சாப்பாடு இந்த மாதிரி உட்கார வச்சு பரிமாறி சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை தூக்குனேன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இலையை மூடணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க, இன்னும் விருந்து முடியல. தீபாவளி அன்னைக்கு இவங்க ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பாடு. இங்கே அந்தமானில் ஃபார்மாலிட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விருந்து விலாகில் சொல்லியிருந்தேன். அது என்ன பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போது என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி ஃபேமிலி அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். ஒரே வீட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தவங்களா பார்த்து சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம போனதுக்கப்புறம் மரியாதை பண்ணுறது, கவனிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப கூப்பிட்டு உட்கார வைக்கணும், மேலே மேலே வச்சுக்கங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் யாருக்கும் இருக்காது. நமக்கு வேணும்னா கேட்டு வாங்கி கூட சாப்பிடுவாங்க. விருந்துக்கு வர்றவங்களும் சரி, இருக்கிறவங்களும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. யாருமே கோச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் அந்தமான் விருந்தில் எந்த ஃபார்மாலிட்டிஸும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே எல்லாரும் ஒரே இடத்துல கூடிட்டா ஒன்று போல் யதார்த்தமாக இருப்பாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். இங்கே அந்தமானில் செம்ம வெயில் போடுது. இப்போது ஈவினிங் டைமில் நல்லா சில்லுன்னு கிளைமேட் நல்லா இருந்துச்சா, சரி ஃப்ளாக் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து பார்க் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். இவரை பாருங்கள், ஷூவை காரில் கழட்டி போட்டாச்சு, சாக்ஸை தண்ணியில் நனைச்சி ஈரமாக்கியாச்சு. தூக்கி வச்சுக்கிட்டாலும் இருக்க மாட்டேங்கிறான். இறங்கி நடந்து தான் வரணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறான். அவனா கேட்டு வாங்கின பொருள்னா இந்த பலூன் தான் ஃபஸ்ட் டைமாக கேட்டிருக்கான். நாங்கள் தூக்கிட்டு வரும்போது அங்கே வித்துட்டு இருந்தாங்களா, எங்கள்கிட்ட இறங்கி ரிவர்ஸில் போய் அங்கே கேட்டுட்டு நிற்கிறான். அங்கேருந்து மெரினா பார்க் பக்கம்தான், கூட்டமும் இல்லை. நல்லா கடல் அலை சவுண்டோட சில்லுண்டு காத்தோட்டமாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைக்கு தான் தொட்டில்னா இஷ்டமாச்சா, கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ஆட விட்டுட்டு இருந்தோம். ஆக மொத்தத்தில் என்ன சமைக்கணும், ஏது சமைக்கணுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் சட்டி வைக்காமலே நாள் பூரா ஓட்டியாச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.